18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிதான் உன்னுடைய ஆசைகளையும் உன் கைகளில் நிறைவேற்றி கொடுப்பதற்காக உன் அப்பன் கருப்பன் உன்னை தேடி வந்தேன். உனக்கு என்ன வேணும், நீ எதுக்காக ஆசைப்படுற, என்ன நடந்தா நீ சந்தோஷப்படுவன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உனக்கானதை நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்காமலா இருப்பேன்? மற்ற உறவுகள் வேணும்னா உன்னை நிராகரித்து உனக்கு கவலையையும் கலக்கத்தையும் கொடுக்கலாம். ஏன்னா உன்னுடைய வலிமையும் அருமை பெருமையும் உன் திறமையும் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் உன் வலிமை என்னங்கிறத முதல்ல நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. நீ யாரையும் நம்பி வாழ்கிறதுக்காக பிறந்த பிள்ளை இல்லை. 4 பேருக்கு உதவி செய்ய உன்னால் நல்ல நிலைமையில வாழக்கூடிய திறமையுள்ள பிள்ளை. அப்படி இருக்கும்போது நீ நம்பின உறவுகளும் நீ நம்பி பழகினவங்களும் உன்னை நிராகரித்தாலும் ஒதுக்கி வச்சாலும் அவமானமே செய்தாலும் கூட நீ அதுக்காக கவலைப்பட வேணாம். ஏன்னா அது அவர்களா வேணும்னு செய்கிறது கிடையாது. கர்ம வினையின் காரணமாக அவங்க மூலமா நீ கஷ்டப்படணும்னு உன் தலைவிதி எழுதப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட கர்ம வினையின் காரணமாக தான் இப்போது நீ கஷ்டங்களை அனுபவிச்ச. ஆனால் உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த கருப்பசாமி நான் வந்த பிறகு இனிமே தப்பாகவும் தவறாகவும் எதுவுமே நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். உன் வாழ்க்கைய என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இருந்தால் போதும். என் தரிசனத்தை உனக்கு முழுவதுமாக கொடுத்து என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் உன் கைகளில் நான் ஒப்படைச்சிடுவேன். எதையுமே அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்த்தோ அடுத்தவங்க கிட்ட கேட்டோ நீ காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை கிடையாது. இப்போது கூட நான் சொல்கிறத தனியாக கேளு. கூடிய சீக்கிரம் உன்னுடைய மிகப்பெரிய ஆசைகளாக இருந்ததில் ஒரு முக்கியமான முதல் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் சீக்கிரமே உன்னுடைய 2வது விருப்பத்தையும் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். இனிமே உன் மனக்கவலைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் என் செல்லமே. என் மேலே நீ வச்சிருக்கிற நம்பிக்கையை நிச்சயமாக நான் காப்பாற்றியே தீருவேன். நீயே உன்னை வேற்றிட்டாலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். என்னுடைய கருணை எப்போதுமே உனக்காக காத்திருக்குது. நிச்சயமாக உன் பிரார்த்தனைகளையும் இந்த கருப்பசாமி நிறைவேற்றுவேன். ஏற்கனவே நிறைய சோதனைகளையும் கஷ்டத்தையும் தாங்கிய உன் வாழ்க்கையில் இப்போது உனக்கான உயர்வை கொடுப்பதற்காக நான் தேடி வந்திருக்கேன். உன்னுடைய எல்லா இன்னல்களுக்கும் ஒரு சுபமான சந்தோஷமான இன்பமான முடிவை கொடுக்க போகிறேன். இத்தனை நாளாக கஷ்டங்களை சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்த உனக்கு இப்போது நல்ல வழி பிறக்கப் போகுது என் செல்லமே. உன்னுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நான் தீர்த்து வைப்பேன்னு என் மேலே முழு நம்பிக்கவே. எந்த சூழ்நிலை கண்ணீர் விட்டு கலங்கக்கூடாது. யாரிடமும் திரும்பி பேசக்கூடாது. நீ எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே தலையை ஆட்டணும்னு தானே எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி சரி நீ அமைதியாக போனினா உன்னை நல்லவன்னு சொல்லுவாங்க. இல்லாமல் நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சினா இந்த உலகத்திலே நீ தான் கெட்டவன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பழி சொல்ல மனிதர்கள் தயாராக இருக்கும் உலகமாக தான் இது இருக்கு. ஒரு சிலருக்கான இடம் எப்போதும் யாராலும் நிரப்ப முடியாத ஒன்று. அப்படிதான் உனக்கான இடத்தை உன்னுடைய வாழ்க்கையை வேறு யாராலும் நிரப்ப முடியாது. நீயே மனசு வச்சு உன் செயல்களை சரியாக செய்யும் பட்சத்தில் தான் உன் வாழ்க்கை உயரும். உனக்கு 1000 வேலை இருந்தாலும் இந்த கருப்பசாமியை நினைக்கிறதையும் வணங்குறதையும் 1001ஆகவோ அல்லது 1000-1ஆகவோ ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கு. நீ என்னை நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக நான் வந்து நீ விருப்பப்பட்டதையெல்லாம் நிச்சயமாக செய்து முடிப்பேன்.